சோதனை தீயில் வெந்து சாதனை சிகரத்தை வென்ற காவிய தலைவர்களுக்கு சமர்ப்பணம். நெடு உச்சினிலே சூரிய ஜோதி உதிக்குதடி, நெத்தி நெடு உச்சினிலே சூரிய ஜோதி உதிக்குதடி, கதவை திறந்து காத்தை பரவுதடி, என் கன்னி பொண்ணு நீரில் நின்று தானே எழுவுதடி, அடையன் செல்ல பொண்ணு பார்வையில உலகம் இருக்குதடி, தலையை தாங்கிரிச்சு போட்டு சூடு காய தொங்க போட்டு பெண்ணழகி மெதுவா சிரிக்குதடி, அவ உத்து பார்த்தா உலகென்றும் வெண்மை பரவுதடி, அவ தேகமெல்லாம் பாலை போல கலராயிருக்குதடி, நீலமயில் கொலுசு சத்தம் போலையவ சிரிப்பு சுத்தம், அழகுக்கு இவ தான் உருவமடி, இவ செம்பரத்தி பூவை போல தொட்டா செவக்குமடி, இவ கண்ணு ரெண்டும் காமனையே மயக்கும் பார்வையடி, வாசம் மணமணக்க தேகம் புலு புல்லுங்க நடந்து போனா தனியே, வீதி செம செமக்கு கோவில் மணி அடிக்க யாத்தா வந்தா எதிரே, அடி ஆத்தா வந்தா எதிரே, மனம் இன்னு போன உடனே திருதேவதை என்றால் இவளோ, இவள் உயிரை கொல்லும் புயலோ பணியோ, இவ கண்ணம் ரெண்டும் கடலோ, சிறு கவிதை பாடும் கிளிதான் இவளோ, மார்பில் மின்னும் நெறியா இவளது அழகை பாடும் காதல் பாப்பா, நிற சூரியன் சிந்திய பிரபையோ, இவள் காம நெய்யும் பூசரமோ இதுவோ, வாழும் இவள் பொன்னா பொய்யா, மண்ணில் வாழும் இவள் மொய்யா மெய்யா, தேவர் வாழ்த்தும் இவள் பொன்னா பொய்யா, மண்ணில் வாழும் இவள் மொய்யா மெய்யா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வெளியூருக்கு போய் படிப்ப? நீ செஞ்ச அந்த காரியத்துக்கு உன்னை உயிரோட விட்டுருக்க கூடாது. ஆனா இப்ப நான் உன்னை கொல்ல மாட்டேன். எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க.
என் பார்வையில் இருக்கிற யாரும், என் காசுல உடம்ப வளர்க்கிற எவனும், அது குழந்தையானாலும் சரி கிழவனானாலும் சரி, படிக்கிறதுக்குன்னு இந்த ஊரை விட்டு வெளியே போனா அவனை நான் சும்மா விட மாட்டேன், அறுத்து போட்டுருவேன். இந்த ஊருக்கு படிப்பு தேவையே இல்ல. இந்த மண்ணுல விவசாயம் பண்ண படிப்பு தேவையா? தேவையில்லை. பசிய போக்குறதுக்கு படிப்பு தேவையில்ல. கையா நீட்டினா வாய் தானா திறக்கும். திருமணம் செஞ்சுக்கவும் படிப்பு தேவையில்லை. ஒரு பொண்ணு கழுத்தை நீட்டினா போதும், கை தானா தாலிய கட்டும். திருமணம் எல்லாம் முடிஞ்சு குழந்தைய பெத்துக்கணும்னா படிப்பு தேவையில்லை. நம்ம உடம்புல சக்தி இருந்தா போதும். சக்தி. அடச்சே, வெக்கம் கட்டவங்களா, படிப்போட ஆரம்பம் தெரியாத கழுதிங்களா? ஏ கிழவி, நீ ஒருத்தி தான் இவன் இதை எல்லாத்தையும் செய்ய வைக்கிற. இதுக்கு மேலே இவனுக்கு சாதகமா நின்னு வச்சுக்க, உன்னை நான் இந்த ஊரை விட்டே துரத்திடுவேன். போடாடே, படிப்பு வராத பண்ணாடே. ஏ கிழவி, என்ன சொன்ன? கவுண்டர் ஐயா, இப்ப அந்த கிழவிய ஒண்ணு செய்ய வேணாம். இதை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். கிழவி நம்ம காலில் விழுவாயா? நீங்க யாரு? அந்த கிழவிய போய் நீங்க அடிக்கலாமா சொல்லுங்க? உங்க மரியாதை என்ன ஆகுறது? நான் பாத்துக்கிறேன். சரிதான். டேய் ஐயா, பச்சை முத்து, சொல்லுங்க ஐயா. இந்த படிச்ச புறம்போக்க இப்பவே இங்க இருந்து கைய காலை கட்டி ஊருக்கு வெளியே கொண்டு போய் வீசிட்டு வாடா. சரிங்க ஐயா. எலிவாலன்னு நினைச்சு புலிவால பிடிச்ச கதையா போச்சு. தடியை கொடுத்து அடி வாங்குறது இப்படித்தான். சே, நீ எல்லாம் தமிழ்நாடே பயப்படுற ரவுடி. உனக்கெல்லாம் எதுக்குடா உடம்புல உசுறு? து. ஒருத்தனை கட்டி போட்டு அடிக்க யாரால வேணாலும் முடியும். கட் அவுத்து விட்டதும் உன்னே அடிச்சு போட்டு போயிட்டான்ல அவன். நீ எல்லாம் பெரிய ரவுடி. போடா. இந்த வாட்டி ஏதோ தப்பு நடந்து போச்சுங்க ஐயா. இனிமே நடக்காம பாத்துக்கிறேன். மன்னிச்சிருங்க ஐயா. இதுக்கு மேல என்ன நடந்து என்ன பிரயோஜனம்? அவன் தான் தப்பிச்சு போயிட்டானே. அவன் கண்டிப்பா திரும்பி வருவான். இங்க புரட்சி நடக்கும். அவன் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கழுதைகளும் படிக்க வச்சு என்ன தொலைச்சிடுவான். டேய் சிங்காரம் ஐயா சொல்லுங்க ஐயா. உனக்கு எங்கேந்திரா கிடைச்ச இந்த உதவாக்கறைய? இனிமே அவன் அந்த ஊர்லயே பார்க்க கூடாது. போக சொல்ல அவனை. ஐயா இதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயா, என்னோட டங்கு வர கீஞ்சு போய் அங்கங்க வீங்கி போயிருக்கு ஐயா. மருந்து வாங்க கொஞ்சம் துட்டு குத்திங்கன்னா நான் போயிடுங்க ஐயா. டேய் சிங்கார வேளா, அவனை நல்லா பாரு. அவனுக்கு எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு. அதுக்கு மட்டும் காசை கொடுத்து அனுப்பிடு. சரிங்க ஐயா. ஏய், நீ என் கூட வா. உன் டங்கு வாரு கிழிஞ்சாதான் நான் பாக்குறேன். அப்புறம் மருந்து காசு தரேன். வாடா ஆடா அண்ணா. அடிச்சு கிழிச்சிட்டானுங்களாடா தம்பி. தம்பி டேய் வச்சு செஞ்சிருக்காங்க போல ஒண்ணு. வாடா இப்படி. யானை கொம்பு படாத இடத்துல பற்ற போதுடா. புடிச்சபடியா வா. இங்க பாரா, கவுண்டர்கிட்ட சொல்லி 1000 ரூபாய் வாங்குறேன். உனக்கு 250, எனக்கு 750. என்னடா இது? எவ்வளவோ உத வாங்கிக்கிற, ஒரு 500 சேர்த்து கொடுக்கிற. 250 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் சேர்த்து தர மாட்டேன். வேணும்னா சொல்லு, இல்லன்னா வெறுங்கையா போக வேண்டி வரும். ரொம்ப அடி வாங்கியிருக்கட, ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுங்க. அடி கொஞ்சம் பலமா இருக்கிறதால ஒரு 100 ரூபாய் கூட வேணா போட்டு கொடுக்கலாம். இங்கே இரு, இப்ப வந்துடுறேன். பேரு நல்ல பேரு, அட செய்யறத பேரு சிகார வேலை. ஐயா, அடி கொஞ்சம் பலமா தான் பட்டிருக்கு. ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம். அடிப்பட்ட இடம் இந்த முட்டை மாதிரி கலங்கி இருக்கியா? சரி, ஒரு 1000 ரூபாய் கொடுறா. நல்லதுயா. உத்தரவு வாங்கிக்கிறேன்யா. தூண விடுறா. இங்க வா. 1 2 3 4 5 6 7. இந்த 7 அண்ணனுக்கு, இது உனக்கு சரியா இருக்கான்னு பாரு. ஐயா, 50 ரூபா கம்மியா இருக்குதே. உனக்கு இந்த மேட்டரை முடிச்சு கொடுத்ததுக்கு 50 ரூபா கமிஷன் எனக்கு. என் மேட்ரே முடிச்சிட்டீங்க. 300 ரூபா தானே. இனிமே என்னால கண்ணாலவே பண்ணிக்க முடியாத. அதுக்காக கல்யாணம் செய்யாத இருக்காத. தைரியமா கட்டிக்கோ. உன் பொண்டாட்டிக்கு எல்லா உதவியும் நானே வந்து செய்கிறேன். ஐயா போதும். பார்த்து போடா. பிளான் புரிஞ்சுடுச்சோ? ஒரு ஊன பிள்ளைக்கு அப்பாக நான் இல்ல. மைண்ட் வைஸ் பிடிச்சிட்டான் போல.
கொஞ்சம் இறங்கி தள்ள வேண்டியிருக்கு. என்னய்யா நானா? சரிங்க சார், நீங்கள் டிரைவ் பண்ணுங்க, நான் இறங்கி தள்ளுறேன் சார். டிரைவிங் மட்டும்தான் எனக்கு தெரியாது, மற்ற எல்லாம் தெரிஞ்ச எஸ்ஐ தானா? புரிஞ்சுதா? சரிங்க சார், ஆனால் இப்போ டிரைவிங் தான் இம்பார்ட்டண்ட்டு. சார் கொஞ்சம் இறங்கி தள்ளுங்க சார். எவ்வளவு சீக்கிரம் தள்ளுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் போகலாம். ஏய்யா, ஆ ரொம்ப அருமையான வீடா இருக்கு. ஆமாம் சார், சரியா சொன்னீங்க. இந்த கேஸ்ல கவுண்டரை கவுத்து போட்டு இதே மாதிரி ஒரு வீட்டை எனக்கு செட்டப் பண்ணோம். என்னய்யா சிரிக்கிற? ஒன்றும் இல்லை சார், சும்மா சிரிச்சேன். நீ அப்படியெல்லாம் சும்மா சிரிக்க வேணாம். இந்த கேஸை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ பொத்திக்கிட்டு நில்லு. எஸ் சார். ம். கவுண்டர் வீரபாண்டியன் வீடு தானே? ஆமா சார், உள்ளதா இருக்காரு. வாங்க. வேணாமா, நான் இங்கே இருக்கேன். அவரை இங்கே வர சொல்லுங்க. சரிங்க சார். பெரியப்பா, சன் டிவி போடுறீங்களா? சூர்யாவோட கெஜினி படம் போகுது. இதுக்கப்புறம் போதும் அதெல்லாம். தூக்கி போட்டு நல்லா மிதிடா. அப்படிதான். போதும் போதுங்க, அடிச்சது மேய்ச்சதெல்லாம் போதும். எஸ்ஐ வேல்ராஜ் வந்திருக்காரு. வேல்ராஜா உள்ள வர சொல்லு. கொஞ்சம் ரெஸ்லிங் பார்த்துட்டு போகலான்னு சொல்லு. நான் கூப்பிட்டேங்க, அந்த ஆளு உள்ள வர மாட்டேங்கிறாரு. அப்படியா? சரி, ஏய் சீக்கிரம் ரிமோட் எடு, சீக்கிரம். நானே போய் பார்க்குறேன். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நானே உள்ள டிவியில் ரெஸ்லிங் பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் உள்ள வந்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து பார்க்கலாமே. நல்ல ஜோரா இருக்கும். என்னமா அடிக்கிறாங்க, தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. இப்போ இங்க போலீஸும் நீங்களும் ரெஸ்லிங் பண்ண வேண்டியிருக்கும். உங்களை தூக்கி போட்டு மிதிக்கவும் சான்ஸ் இருக்கு. என்னையா? எதுக்கு? உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்டா? எனக்கு எதிராவா? எதுக்கு? ஆமா, உங்களுக்கு எதிரா சரத் பாண்டியன்கிறவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவரை நீங்க கட்டி போட்டு அடிச்சிங்களா, உதச்சிங்களா? அவனா? அவனை என் கையில கிடைச்சா இன்னும் அடிப்பேன், உதைப்பேன், மீறினா கொன்னுடுவேன். படிச்சு கிழிச்சு இன்ஜினியர் ஆகி எல்லார் முன்னாடியும் ஆளாகத்தான் அவன் முயற்சிக்கிறான். இந்த ஊர்ல படிக்கவோ பாடம் சொல்லி கொடுக்கவோ யார் நினைச்சாலும் சரி, நான் இப்படிதான் உதைப்பேன். சரி, நான் இந்த கேஸை சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோட ஆபீஸ்க்கு அனுப்ப போறேன். அவங்க இங்க வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா ஜெயில் தான், அங்க போட்டு உதப்பாங்க. அங்க உங்க குற்றம் ப்ரூவ் ஆச்சுன்னா 7 வருஷம் உள்ளதான். என்ன பண்ணலான்னு நீங்களே யோசிங்க. என்ன எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்தா ஒன்றும் நடக்காது. நிஜமாவா? ஆமா கவுண்டர. சரி, நீங்க உள்ள வாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். வாங்க சார். எல்லாரும் டிவி பார்க்கறாங்க, நாம உள்ள உட்காரலாம். வாங்க வாங்க. ஐயா, அட கவலை விடுங்க கவுண்டர. இதுல எவ்வளோ இருக்கு? அதெல்லாம் பார்க்க வேண்டாம் சார், இதுக்கு மேலேயும் தேவைன்னா சொல்லுங்க. இப்போ இது போதும், அப்புறம் அதை ஓபன் பண்ணலாமா? உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான். டே சிங்காரவேலா, அத சாரு கொஞ்சம் காட்டுற. ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கா சார்? பயப்பட வேணாம் சார், இது ஒரு நம்பிக்கைக்காகத்தான். இனிமே நாம நல்ல நண்பர்கள். என்ன நம்பலாம், என்ன வேணும்னாலும் கேட்கலாம். இதுக்கு திரும்பி உதவி செய்யணும். இப்ப திறக்கலாமா? டே சிங்காரம் ஐயா, உன்னோட சோப்பு மசாஜ் பிரமாதம்டா. உனக்கு நான் ஒரு அவார்டு தர போறேன். என்னங்கய்யா? பத்மஸ்ரீ மாதிரி பெரிய அவார்டு. என்ன அவார்டுயா? சோப்பு ஸ்ரீ. ஏண்டா என் காமெடி கேட்டு ஏன்டா நீ சிரிக்கல?
என்கிட்ட வேலை பார்க்குற நீ நான் ஒரு காமெடி சொன்னா சிரிக்கணும். அதுக்கும் சேர்த்து தான் நான் உனக்கு சம்பளம் தரேன். இனிமே நான் எப்போ காமெடி சொன்னாலும் நீ சிரிக்கணும், புரியுதா? வச்சுக்கிட்ட வஞ்சனை பண்றோம். அதெல்லாம் போதாது, நான் காமெடி சொன்னா நீ சிரிக்கணும். ஏய், அவ எங்க போறான்னு கேளு. ஸ்கூலுக்கா? ஏய் நில்லு, காலையில பேக் தூக்கிட்டு எங்க போற? படிக்கவா? இல்ல பேக்ல என்னோட ட்ரெஸ் பாக்குறீங்களா? ஓ ட்ரெஸ்ஸா? நான் நினைச்சேன் புக்ஸ்ன்னு. சரி நீ போமா. தேவியானி, இந்த பக்கம் கௌரி வந்திருக்கா. இதெல்லாமே புது மேகசின். இதுல எல்லாமே கலர் படமா இருக்கு. இது வந்து மலையாள மேகசின். இதோ பாரு, இதுதான் மலையாளத்தோட சூப்பர் ஸ்டார் சசி. இருந்தாலும் சூப்பர் ஸ்டாரா? ஆமாண்டி, இவரு தான் மலையாளத்தோட புது சூப்பர் ஸ்டார். அப்படியா? அப்ப மம்முட்டி சாரும் மோகன்லால் சாரும் ரிட்டர்ன் ஆயிட்டாங்களா? அவங்க எல்லாம் இருக்காங்க. இவர் வந்து நியூ ஜெனரேஷன் ஸ்டார் சசி. இங்க பாரு, இந்த புக்கெல்லாம் பார்த்துட்டு உடனே திருப்பி தரணும். உங்க அப்பா இதெல்லாம் பார்த்தாருன்னா உன்னை என்னையே கொன்னுடுவாரு. டேய், நம்ம முத்துப்பாண்டி, விநாயகன், செந்தில் இவனுங்கெல்லாம் நல்லா உழைக்கிறாங்கடா. ஒரு ஏக்கர்ல விதை போட இவனுங்களுக்கெல்லாம் 3 மணி நேரம் போதும்டா. ஆனா அந்த துரை, சண்முகம், அப்புறம் பழனி அவனுங்கெல்லாம் திருட்டு பசங்க. அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு மாடா உழைக்கிற நல்ல புது ஆளுங்களை வேலைக்கு போடணும். அததானே நானும் சொல்ல வந்தேன். அப்புறம் ஏன்டா இது வரைக்கும் சொல்லல? பெரிய புத்திசாலி வந்துட்டான். அவளோட அந்த பேக்ல ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கா? எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கு. கௌரி, கொஞ்சம் அங்க நில்லு. உன் பேக்கை கொஞ்சம் திறந்து காட்டு. எதுக்கு? இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம். இதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ட்ரெஸ் மட்டும்தான் இதுல இருக்கு. நல்லா தான் காமெடி பண்ற. உடம்புல போடுற துணியை எதுக்கு பேக்ல வச்சு நடக்கிற? டேய் சிங்காரம், அவ பேக்கை திறந்து பாரு. இந்த பாரு, தேவையில்லாம பொம்பளை பசங்களோட பேக்கை செக் பண்ண கூடாது. பெரிய பிரச்சனை ஆயிடும். சபாஷ். இந்த ஊர்ல என் அண்ணனுக்கு மேல ஒரு சட்டமா? நீ பாரு. கோடுமா கோடு. நல்ல புள்ள. ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. நீ போகண்ணே. உனக்கு தேவைதான். அவ கெட்டிக்காரு. நடரா. அம்மா, எனக்கு படிக்கணும். எழுதவும் எழுதுனதை படிக்கவும் நான் கத்துக்கணும். ஏமா ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற? எனக்கும் எழுத படிக்க கத்துக்கணும். கவலைப்படாத கண்ணு, ஏதாவது ஒரு வழிய கடவுள் நமக்கு காட்டி தருவாரு. எழுத்துங்கிறதே கடவுள் தான். அது வேணும்னு ஆசைப்படுறவங்க கிட்ட தானா வந்து சேரும். நீ கவலைப்படாத கண்ணு, நல்லா வேண்டிக்கோ. தேவியானி எங்க? மேல ரூம்ல இருக்காங்க. தேவியானி, தேவு கண்ணு வந்து சாப்பிடுமா. பொடி சட்னி இல்லையா? பொடி சட்னி தீந்து போச்சுங்க. பொடி சட்னி இல்லாம எப்படி இட்லி சாப்பிட முடியும்? ஏண்டா, சாம்பார் இருக்கு, சட்னி வேற இருக்கு. இது போதாதா? அது இல்லண்ணா, பொடி சட்னி இருந்துச்சுன்னா இட்லி இன்னும் நிறைய சாப்பிடலாம். இன்னைக்கு கொஞ்சமா சாப்பிட்டா போதும். கணபதி, நீ எத்தனை இட்லி சாப்பிடுவ? 14, 15. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. சாப்பிட்றதெல்லாம் எங்க போகுது? நீ 3 இட்லி. நீங்களாம் எப்படிமா? 3 இட்லி. குழந்தைங்க சாப்பிடட்டும், நீ சும்மா இரு. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ ஐயா, நான் மாரிமுத்து பேசுறேன்யா. மாரி, சௌக்கியமா? என்ன விஷயமா கூப்பிட்ட சொல்லு. தேவயானி பாப்பாவுக்கு ஒரு கல்யாண யோசனை வந்திருக்கு. நிஜமாவா? ஐயா, பையன் பெரிய பணக்காரரு. 50 ஏக்கர் ரப்பர் எஸ்டேட்டு, நிறைய விவசாய நிலம், 40 லாரி, இப்படி ஏகப்பட்ட சொத்து வகை.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா? என்னது? நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே பையன் பள்ளிக்கூடம் பக்கமே போனது இல்லையா? ரொம்ப நல்லதா போச்சு. என் தம்பிங்க கூட பேசி முடிவு பண்ணி திரும்ப கூப்பிடுறேன். சரிங்க ஐயா, சரிங்க. டேய் சரவணா, ராமலிங்கம், நம்ம இளவரசிக்கு ஒரு இளவரசன் வரப்போறான். நமக்கு சேர்ந்த யோசனை தான். பையன் சுத்தமா படிக்கல, ஆனா பெரிய பணக்காரனா. என்ன கண்ணு, என்னாச்சு? இம்புட்டு சந்தோஷமான விஷயம் கேட்டும் நீ சிரிக்காம ஏன் இப்படி சோகமா இருக்க? கொஞ்சம் சிரி கண்ணு. அண்ணா வெக்கத்தினால இருக்குண்ணா. கல்யாணத்தை பத்தி பேசுறோம்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கிறான்னு நினைக்கிறேன். கண்ணா, பொம்பளை பசங்க முதல்ல திருமணம் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் மாப்பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு காதலிப்பாங்க. இதெல்லாம் இதுல சாதாரணம் தான். நீங்க நிச்சயதார்த்தத்துக்கான வேலையை பாருங்க. நீ இப்படி சங்கடப்பட்டுட்டு இருந்தா உங்க அப்பா சித்தப்பாங்க கிட்ட இருந்து நான் தான் வாங்கி கட்டிக்க வேண்டியதா இருக்கும். அம்மா நீங்க போய் சொல்லலாம்ல, எனக்கு இப்ப கல்யாணம் வேணான்னு. அப்பா கிட்ட திட்டு வாங்குறது யாரு? அம்மா நீங்க தானே சொன்னீங்க எல்லாமே சரியாயிடும்னு. இப்ப என்னாச்சு? ஏன் கண்ணு இப்படி படுத்துற? தேவு, நீ கவலைப்பட வேண்டாம். உன் இஷ்டப்படிதான் எல்லாமே நடக்கும். எல்லாம் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. சரிதான் கண்ணு, அந்த கடவுள் உன்னை கைவிட மாட்டாரு. தேவு கண்ணு, கதவு திறமா. கொஞ்சம் முகத்துல சிரிப்பு காட்டிக்கோ. உன்னோட மூளை இல்லாத அப்பா உன்னை கூப்பிடுறாரு. ஆமா, எல்லாரும் இங்கேதான் இருக்கீங்களா? நாளைக்கு நம்ம வீட்டுல சந்தோஷமான ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. அதுல ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய நீயே இப்படி வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தா எப்படிமா? வா கண்ணு, வெளியே வந்து அலங்காரம் எல்லாம் பாரு. கௌரி, நீ நல்ல பொண்ணு இல்ல, கொஞ்சம் சொல்லி கொடு. ஐயோ, வாங்க வாங்க. Hi. Hey. How are you everybody? Tell me, how are you? சௌக்கியமான்னு கேக்குறாங்க. அப்படியா? சௌக்கியம் தான்ப்பா. சௌக்கியம் தான்? Sorry, I don't use Tamil nowadays. Okay, no problem. I will manage it. Hi sis, how are you? சௌக்கியம் தான்டா. Okay, come on guys. 24 hours, long flight journey. I'm little bit tired. By the way, where is Devyani? உள்ள இருக்காடா. What's this? Any ceremony or festival here? நீங்க தமிழ்ல சொன்னா எனக்கு நல்லா புரியும் சார். Okay. எங்க ஏதாவது திருவிழாவா? ஆமா, திருவிழா தான். பெரிய திருவிழா நாளைக்கு. அதுக்காக தான் இவ்ளோ அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வலிக்க போகுது, வேகமா பண்ணா. என்ன திருவிழா? நம்ம வீட்டு தேவதை தேவயானையோட நிச்சயதார்த்த திருவிழா. நிச்சயமா? நம்ம தேவுக்கு நிச்சயமா? ஆமா, தென்காசில இருந்து பெரிய பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. நிறைய தோட்டம், பங்களா, நம்மளை விட ஆள்பலம், நிறைய ஆஸ்தி இருக்கு. நம்ம தேவு அங்க இளவரசி போல வாழ போறா. நாளையோட என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு. இங்க பாரு, உனக்கு இந்த குரங்காட்டி மாப்பிள்ள பிடிக்கலன்னு உங்க அப்பாட்ட போய் சொல்ல வேண்டியதானே? அப்பா ஒத்துக்க மாட்டாரு. எனக்கு பிடிக்கலனாலும் அவனுக்கு தான் எனக்கு கட்டி கொடுப்பாரு. அவனோட சொத்து மேலதான் அப்பாக்கு கண்ணு. எனக்கு சம்மதம் தெரிஞ்சா அவர் என்ன அடிச்சு கொன்றுவாரு. நீ கவலைப்படாத, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அக்கா, ஒரு நிமிஷம். நில்லுங்க. நீங்க எனக்கு யாரு? அக்கா. ஆமா, அதாவது நான் வந்து தேவயானையோடைய முறைமாமன் இல்லையா? ஆமா.
தேவு, ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? சூப்பர் ஐடியா. ஆனா என்ன ஆனா? ஆனாக்கு என்ன ஒண்ணும் வேணாம். நீ தைரியமா நான் சொல்ற மாதிரி செய், எல்லாமே சரியாயிடும். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. அப்பாக்கு தெரிஞ்சா? அப்படின்னா நீ இங்கே கிட. நாளைக்கு வரப்போற அந்த பணக்கார மாங்காய் மடை மாப்பிளைக்கு நீ கழுத்து நீட்டு, நான் போறேன். கௌரி போகாதடி. சரி நான் செய்யறேன். அப்படி வா வழிக்கு. மாமா உங்ககிட்ட முக்கியமான சொல்லணும். என்ன? என்னோட 20 வருஷ ப்ரொஃபஷன்ல முதலா தான் நான் இப்படி ஒரு தப்பை பண்ண போறேன். இதெல்லாம் தப்பே இல்ல, நல்லதுதான் பண்ண போறீங்க. பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படி ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறது தானே தப்பு. நீங்க என் மச்சானுக்கு போனை போட்டு விஷயத்த சொல்லுங்க. ஹலோ, நான் மாரிமுத்து பேசுறேங்க ஐயா. மாரி, நாங்க இங்க எல்லாமே ரெடி பண்ணியாச்சுப்பா. திருமணம் போலவே நிச்சயதார்த்தம் ரொம்ப பெருசா கொண்டாடுவோம். ஐயா, ஒரு பிரச்சனை இருக்குங்க ஐயா. என்ன பிரச்சனை? நாளைக்கு வர இருந்த மாப்பிள்ளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அவர் இப்ப ஆஸ்பத்திரியில மூளை செத்து கிடக்குறாருங்க ஐயா. அவரால இனி வர முடியாது. இந்த கல்யாணம் இனி நடக்காதுங்க ஐயா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஐயா. கடவுளே, இதுதான் ப்ரொஃபஷனலிசம். உங்களை கடவுள் காப்பாத்துட்டோம். நானும் இருக்கேன், வரேன். இவனுக்கு உயிர் இருக்கு, இன்னும் இவன் சாகல. நீ வேல்ராஜ் அடிச்சிட்டலடா உன்னா. வேண்டாம், இவன் நிலைமை நீ பாக்குறல, அப்புறம் உனக்கும் இதே நிலைமை தான். நீ கவுண்டர் ஆள் மேல கை வச்சுட்ட, இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். நீ போடா, என்கிட்ட வச்சுக்கிட்ட அப்புறம் உன் குடலை புடுங்கி வெளியே உருவிடுவேன். ஏ பயல, உன்னோட சாவுனால குறிச்சு வச்சுக்கோ. முறா. என்ன தம்பி, பேசிட்டு இருக்கும்போது துப்பாக்கியில எடுக்க கூடாது. பேச்சு பேச்சாதான் இருக்கணும். இது வெடிச்சிருச்சுன்னா நான் மேல போயிடுவேன். இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்ட உன்னை தீர்த்து கட்டிடுவேன். நான் இனிமே ஒண்ணுத்துக்கும் வரல, என்ன சும்மா விட்டுருங்க தம்பி. அதான் உனக்கு நல்லது. இந்தா, இது இவனோடது, இதுல குண்டு இல்ல. அமெரிக்கால எப்பவும் ஸ்காட்ச் விஸ்கின்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு இங்க வந்தா காலையில இருந்து நம்ம ஊர் சாராயம் மட்டும்தான் கேக்குது. என்ன வாழ்க்கடா இது? நம்ம ஊர்ல சாராயம் தான் பெஸ்ட். கேரளாவுக்கு போனேன்னு வச்சுக்க, நல்ல தென்னங்கல் கிடைக்கும், நல்லா சூப்பரா இருக்கும். ஜாஸ்தி குடிச்சாதான் பிரச்சனை, வயிற்றுக்கு ஆகாது. ஆமா, அமெரிக்காவில் கல் கிடைக்குமா? கிடைக்காது, ஒன்லி ஸ்காட்ச். இப்ப இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான ஆளு நானா தான் இருக்கும். நான் அமெரிக்கால இருந்து இங்க லேண்ட் பண்ணது அவளுக்காக தான், என் தேவுக்காக.
ஆனா இங்க வந்தப்ப பயந்துட்டேன். உனக்கு தெரியுமா, கடவுள் என் கூட இருக்காரு. தேவு, அவ என்னோடது மட்டும்தான், என்னோடது மட்டும். மனசுல சந்தோஷம் இருந்துச்சுன்னா கிக்கு 2 மடங்கு ஆகும் மச்சான். கரெக்ட். அன்னைக்கு தேவு எங்க எனக்கு கிடைக்காம போயிடுவாளோன்னு நினைச்சேன். நான் ஒரு ஃபுல் பாட்டில் ஸ்காட்ச் அடிச்சேன். ஆனா என் சோகம் தீரல. பட் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மை டியர் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என் கூட என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய். எங்களோட எல்லா ஹெல்ப்பும் நம்ம அமெரிக்க அண்ணாத்துக்கு இருக்கும். போதும், அது போதும். நான் தேவுவை கல்யாணம் கட்டி 7 கடலை தாண்டி அவளை கொண்டு போற வரைக்கும் நீங்க எல்லாரும் என் கூட இருக்கணும், இல்லையோ? இவனுங்கெல்லாம் வேலையே செய்யறதில்ல, ரொம்ப இழுக்கிறாங்க. நாளையிலேருந்து இவனுங்களை காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை வாங்கணும். தொழிலாளிகளை எவ்வளோ வேலை வாங்குறோமோ நமக்கு அவ்வளோ நல்லது. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இந்த விவசாயம் மட்டும் இல்லாம நான் இன்னும் சில பிசினஸ் எல்லாம் தொடங்கணும். என்னன்னா எண்ணெய் மில்லு, செங்கல் சூளை, இதெல்லாம் நல்ல பிசினஸ் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா உங்களுக்கு தெரியாது என்னையா இருக்கு? இவனுங்க போல மாடா உழைக்கிற கழுதுங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லா பிசினஸுமே லாபமா தான் இருக்கும். கும்பிடுறங்க ஐயா. என்னடா? குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க ஐயா. மருந்து வாங்கறதுக்கு கொஞ்சம் காசு. மத்தியானத்துக்கு முன்னாடி கூலி கிடைச்சா நான் போயிட்டு வந்துருவேங்க ஐயா. குழந்தைக்கு முடியலன்னா உன் பொண்டாட்டிக்கு அங்க என்னடா வேலை, அவளை பாத்துக்க சொல்லு. அப்புறம் மத்தியானம் வரைக்கும் நான் கூலி கொடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? அதனால உன்னை எங்கேயும் விட மாட்டேன். காசும் கிடையாது, போய் வேலையை பாரு. அப்படி சொல்லாதீங்க ஐயா, என் குழந்தை, அதனாலதான் நான் கேட்டேன். நீ குழந்தைய பத்திக்கிட்டது என்கிட்ட கேட்டுட்ட, அப்புறம் எதுக்கு குழந்தைய பத்தி என்கிட்ட சொல்ற? போடா, நேரத்தை வீணாக்காத. அவனுக்கு காசை கொடு. இது என்னோட இடம், இவ என்னோட தொழிலாளி. நான் என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு இஷ்டப்பட்டா நான் இவனுக்கு காசு கொடுப்பேன். நீ யாரையா என்கிட்ட கேள்வி கேட்க? என்ன நீ சுத்தமா புரிஞ்சுக்கவே இல்ல. நீ சுத்த கோழை கவுண்டர. அது பழைய கதை, இப்ப கவுண்டர் கோழை கிடையாது. ஏய் நீ சும்மாறா. நான் கோழையா? உன்னோட தொல்லை இனிமேலும் பொறுக்க முடியாது. இன்னையோட எல்லாம் முடியட்டும்டா. என்ன இதுக்கு மேல எதுவும் செய்ய வைக்காத. இவருக்கு ஒழுங்கா காசு கொடுத்து அனுப்பு. ஒரு சல்லி காசு கூட குறையக்கூடாது. சரி கவுண்டரே, நான் போயிட்டு வரேன். மற்றவங்க எல்லாருக்கும் கரெக்டாக கொடுத்துடணும். டேய் சிங்காரம், வரட்டா? எங்க அண்ணன் எனக்கு கடவுள் மாதிரி. என் உடம்பு உயிர் எல்லாமே அவருக்கு தான். அப்படி இருக்கும்போது எங்க அண்ணனை அவன் இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டான். அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அவன் நம்ம பண்ணையாளங்கள்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு நமக்கு எதிராக திருப்பிட்டான். நம்ம பெரிய கவுண்டரே எதுக்குற தைரியம் எங்கேருந்து வந்தது? எல்லாம் படிச்சிருக்கிறோங்கிற திமிரு. அதனால டே மருது, நீ தான் அவனுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும். பணம் எவ்வளவு செலவானாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. சரிங்க ஐயா. அவனோட பேர் என்னன்னு சொன்னீங்க? சரத். சரத் பாண்டியன். சரி, கை காலு தலை எது எடுக்கணும்னு சொல்லுங்க, எடுத்துறேன். எல்லாத்தையும் எடுத்துரு, ஒன்னும் மிச்சம் இருக்க கூடாது. அப்ப அட்வான்ஸ் கொடுங்க. அட்வான்ஸ் எவ்வளவு வேணும் சொல்லு. 5000 ரூபாய் கொடுங்க. அப்புறம் 2 ஃபுல் பாட்டில் ரம்மு. டேய் சிங்கார வேலா ஐயா, ஒரு 6000 ரூபாய் கொடு. கௌரி, நீ தப்பாட்டல ஆடக்கூடாது. நான் தப்பாட்டல, நீதான். இந்த ஆட்டம் இப்படி ஆடக்கூடாது, நான் கத்துத்தரேன். இந்த ஆட்டத்தை பார்க்கும்போது ஸ்டேட்ஸ்ல போலோ விளையாடுனது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. Do you know I am a champion? மாமா அமெரிக்கால போலன்னு தானே நாங்க கேள்விப்பட்டோம். கணபதி ஷட் அப். தேவ், அந்த கம்ப கொஞ்சம் கொடு. இப்ப பாரு, நீ த்ரோ பண்றா, நானா இவனான்னு பாத்துறேன். நான் ரெடி, நீ போடு. விக்கெட் அடிச்சிட்டானே. அம்மா, இந்த சைடுல 30 மீட்டர் கிடைக்கும், அந்த சைடுல பாத்தீங்கன்னா 20 மீட்டர் கிடைக்கும். 2 சைட்லயும் என்ட்ரன்ஸ் கிடைக்கணும். ஓகே சார். பிளே கிரவுண்டுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டாவது கிடைக்குமா? ஆமா சார், 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேயே கிடைக்கும். அப்படின்னா ஓகே. பிளானுக்கு ஏத்த மாதிரி பில்டிங்கை கட்டி முடிக்கணும். ஓகே சார். அதுக்கான இடமும் இருக்கு. ஆமா சார். ஓகே, அந்த பவுண்டரியை சுத்தி மார்க் பண்ணுங்க. ஓகே சார். இங்க என்ன சமாச்சாரம்? நிலத்தை அளக்குறீங்களா?
ஆமாம், மத்திய அரசு ஸ்கீம் படி ஒரு ஸ்கூல் கட்ட அனுமதி கிடைச்சிருக்கு. சென்ட்ரல் ஸ்கூல். கிராமத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காகத்தான் இந்த ஸ்கூல். பள்ளிக்கூடமா? இங்கேயா? பிரமாதமா இருக்கும். ஓகே, ஒர்க்கை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம். வேலையை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வேலையை நான் முடிச்சிடுவேன். இங்கே பள்ளிக்கூடம் வேண்டாம். இங்கே யாரும் படிக்க வேண்டாம். எல்லாரும் வேலை செஞ்சா போதும். பசியை போக்குறதுக்கு வேண்டியதெல்லாம் இங்கே கிடைக்கும். தேவையில்லாம யாரும் இங்க பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்க வேண்டாம். சீக்கிரமா இடத்த காலி பண்ணுங்க. இந்த இடம் ரொம்ப மோசம். இந்த ஊரை விட்டே போயிடு. இனிமே திரும்பி வந்துடாத. அறிவு தான் இந்த உலகத்திலேயே சிறந்தது. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அகர முதல எழுற்றெல்லாம் ஆதி பகவான் அப்படின்னு. புரிஞ்சுதா? அறிவு ஆண்டவனுக்கு சமம். இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாதது ஒண்ணு அறிவு தான். இந்த கவுண்டர்னு சொல்றவனுக்கு அது தெரியும். அதனாலதான் அவன் உங்களை அதுல இருந்து விளக்குறது. அப்புறம் அவனும் அவன் தம்பிங்களும் படிக்காதது. அவங்களுக்கு அதுக்கான மூளை இல்ல. அதுதான் மத்த எல்லாத்துலயுமே அவங்களுக்கு அறிவு இருக்கு. அவங்களுக்கு காசு மட்டும் போதும். நம்மள மாதிரி ஏலங்களை வச்சு காசு சேர்க்க அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இனிமே அதுக்கு நாம அனுமதிக்க கூடாது. ஆமா, நம்ம எல்லாரும் எழுத கத்துக்கணும். எழுத படிக்க தெரியாத யாரும் இனிமே நம்ம ஊர்ல இருக்க கூடாது. முதல்ல நம்ம எல்லாரும் கவுண்டர் கிட்ட இருந்து நம்ம செய்யற வேலைக்கான கூலிய பேசி வாங்க தெரிஞ்சிருக்கணும். ஓஹோ, அப்ப நீ இவங்களெல்லாம் படிக்க வச்சு பெரிய ஆளாக்க போற. ஷபாஷ். இந்த முட்டா பயிலெல்லாம் படிக்க வச்சு பெரிய கலெக்டர் ஆக்க போற. அப்படிதானே? அதெல்லாம் நடந்த மாதிரி தான். இங்க என் மச்சான் கவுண்டர் வச்ச சட்டம் தான் நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தா போதும். கேட்டுச்சாடா? டேய் விவேக், என்ன விடுறது தான் உனக்கு நல்லது. இந்த கவுண்டர் பந்தெல்லாம் என்கிட்ட காட்டினா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் நெஞ்சில் இருக்கிற மஞ்ச சோறுலாம் கக்க வேண்டியதாயிடும். அதனால எடுறா கைய. டேய், இவன் சொல்றது கேட்டியா? சூப்பர் பஞ்சு. எப்பா பயந்துட்டான். டேய் முனியாண்டி, நீயே தொடங்கு. ஏண்டா, நீ தான் அந்த தமிழ்நாட்டையே நடுங்க வச்ச தாதாவா? உத வாங்கிட்டு வந்திருக்க. உன்னை இனிமே இந்த ஊர்லயே நான் பார்க்க கூடாது சொல்லிட்டேன். போறதுக்கு உண்டான வண்டி காசு கிடைச்சா போயிடுறேன்யா. இது வண்டி கூலியா? உனக்கு நான் தீபாவளி பட்டாசு வாங்கி தரேன். குழந்தைங்க கூட போய் வெடிச்சு விளையாடுற. எங்க உனக்கு கிடைச்சது இந்த கடிக்க தெரியாத நாய? அண்ணே, இந்த சிங்கார வேலை தானே ஏற்பாடு பண்ணா. அதான் எல்லாமே தப்படியா போச்சு. அந்த சரத்தை சரி கட்ட இன்னொரு ஐடியா சொல்லட்டுமாயா? இனிமே நீ ஒரு ஐடியாவும் சொல்ல வேண்டாம். ஐயா, வண்டி காசு. ஏய், பேசக்கூடாது. படா. எழுத படிக்க தெரியலன்னு நீ கவலைப்படாத தேவு. நம்ம வலை வீசி தேடிட்டு இருக்க ஆர்கே சாரை கண்டுபிடிக்க ஒரு வழி கிடைச்சிருக்குடி.
போதுமா ஐயா? இந்த பக்கம்மா. போதும் ஐயா, என்னால் முடியலை. நாளைக்கு செய்யலாமா ஐயா? போதாது, ஒட்டுமொத்த வேலை இன்னைக்கே தீர்க்கணும். என்னைக்கேவா? இனிமே தொழிலாளிங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேவகண்ணே, என்னாச்சு கண்ணு? என்னாச்சு சொல்லுமா. உனக்கு படிக்கணும்ப்பா. என்ன படிக்கணுமா? படிக்கணுமா? ஆமாப்பா, எனக்கு எழுத கத்துக்கணும். ஏன் படிக்காம உன்னால சாப்பிட முடியலையா? ராத்திரி தூங்க முடியலையா? சாப்பிடுறது தூங்குறது மட்டுமாப்பா வாழ்க்கை? ஆமா, அதுதான் வாழ்க்கை. வெக்கமா இல்லையாப்பா இப்படி எல்லாம் சொல்றதுக்கு? என்ன வெக்கம் இல்லையான்னு கேக்குறியா? என்கிட்ட வெக்கத்தை பத்தி சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? நான் கேப்பேன், சொந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு விடாத ஒரு அப்பா இருந்தா இந்த உலகத்திலேயே அது ஏன் அப்பாவா தான் இருக்கும். அதனால நான் கண்டிப்பா கேப்பேன். வாடிங்க. என்ன எதிர்த்து பேசுறியா? வா, உனக்கு படிக்கணுமா? படிக்க வைக்கிறேன்டி. என்ன வண்டிய பேசாம இருண்ண. இறங்குடி. இறங்குங்கிற வாங்குறேன். ஒழுங்கா வந்து தொலை. வாடிங்க. என்னங்க என்னாச்சு? என்னையே கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? எழுத படிக்க கத்துட்டு பெரிய கலெக்டர் ஆக போறியா? வெட்டி போட்டு வேண்டி. நான் படிக்காம தான் இவ்வளோ சம்பாதிச்சேன். வாழ்க்கைக்கு தேவையில்லாத உன்னத்தையும் நாம தெரிஞ்சுக்க வேண்டாம். இனிமே உன்னை எங்கேயும் நான் போக விட மாட்டேன். எல்லாரும் கேட்டுக்கங்க, இன்னைக்கு திங்கக்கிழமை. வர திங்கக்கிழமை இவளோட கல்யாணம். மாப்பிள்ள இவளோட முறமாம இந்த விவேக். லட்டு தின்ன ஆசையா? என்னத்தா நீ சொல்லாத்தா, என்னத்தா சொல்லாத்தா, காதல் எனக்குத்தான். நீ சொன்னேன்னா என்னோட மூச்சு உனக்குத்தான். உன்னருகில் நான் இருந்த, என் அருகில் நீ இருந்த, ரெக்க ரெண்டு முளைச்ச நான் இப்ப தூரம் போகுதடி. அமெரிக்க மாமன் நானு, என் நாட்டு கட்டணியே, நீ நாடு சேர்ந்து புட்டன காதல் கொண்டாட்டம். நீ நில்லு 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 நில்லத்தா, கிட்ட 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 வாத்தா. ஏ மாமோய் 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 நின்னேனே, நான் கிட்டே 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 வந்தேனே. அடி நில்லாத்தா நீ வாத்தா, நான் நின்னேனே இப்ப வந்தேனே. நீ வாடி என்கிட்ட வாடி என்கிட்ட கவுண்டர் கொண்டாட்டி. இல்ல நான் வர மாட்டேன் அமெரிக்க மாமா. நீ வாடி என்கிட்ட சும்மா ஓடி என்கிட்ட. நான் ஓடி வந்துட்டேன். தருகிடுதோம் தருகிடுதோம் தருகிடுதோம். உன்னோட நானும் போவேன நியூயார்க், ட்ரம்போட நாம எடுப்போமே செல்ஃபி. நியூயார்க்கு வேணா இங்கிலாந்து வேணா, நம்ம ஊரு போதும் அதானே ஹாப்பி. என்னோட நீயும் வந்தா உலகம் சுத்தி காட்டுவே, வானத்தில ஃபிளைட்ல நாம பறப்போவே. என்னோட செல்ல மாமா ஃபிளைட் எல்லாம் வேணா, பைக்கில நாம ரைடு போலாமா? நீ ஜீன்ஸ் பாண்டி போட்டு என் கூட வரியா? உலகம் முழுக்க நாம போவாம தனியா? நான் குதிச்சு வரேன்னு உன் கூட மாமோய், தாலிய கட்டிட்டு கூட்டிட்டு போங்க, நான் தான் உனக்கு பொண்டாட்டி.
வாடி 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 நீ வாடி வாடி வந்து எங்கிட்ட நில்லேண்டி. நான் வந்தேன் 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 நான் வந்து 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 உங்ககிட்ட நின்னேனே. வா போமா நாம போமா போலாமே நம்ம போலாமே. என்னத்தா நீ சொல்லாதா என்னத்தா சொல்லாதா காதல் எனக்குத்தான். நீ சொன்னேன்னா என்னோட மூச்சு உனக்குத்தான். உன் அருகில் நான் இருந்த என் அருகில் நீ இருந்த ரெக்க ரெண்டு முளைச்ச நான் இப்போ தூரம் போகுதடி. அமெரிக்க மாமன் நானு என் நாட்டு கட்டாணி நீ நான் சேர்ந்து புட்டன காதல் கொண்டாட்டம். நீ நில்லு 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 நில்லாத்தா கிட்ட 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 வாத்தா. மாமோய் 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 நின்னேனே நான் கிட்டே 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 வந்தேனே. மச்சான் சட்டை வந்து லூயிஸ் பில்பி, வேஷ்டி வந்து எம்சிஆர், ஜெட்டி வந்து ஜாக்கி. நீ ஜொலிக்க போற மச்சான், ஜொலிக்க போற. ஆமா, எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான். அது மட்டும் தான் மேரேஜுக்கு வாங்கணும். இல்லனா பொம்பளை பசங்க முன்னாடி நாம சீப் ஆயிடுவோம். எது இல்லைனாலும் ஜெட்டி வந்து பிராண்டட் தான் வாங்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். ஆமா, எல்லாமே இல்லைன்னு ஆயிடும். அதனாலதான் நான் எல்லாமே பிராண்டடா வாங்கிட்டு இருக்கேன். அண்ணா நீ ஃபேஷியல் பண்ணது அவ்வளவா சரியில்லைண்ணே. ஃபேஷியலுக்கெல்லாம் பப்பாளி தானே போடணும், அதுதான் நல்லது. டைம் கிடைக்கலடா மச்சான். நீ அங்க தள்ளி நின்று ஜெட்டியா போடு மச்சான். டேய் யார் இந்த பக்கம் பார்க்காதீங்க. அண்ணா நீ ஜட்டிய போடுறது கூட அமெரிக்கன் ஸ்டைல் இருக்குண்ணே, சூப்பர். டேய் போடா. அண்ணா இந்த வேஷ்டியை கட்டு. மச்சான் உன்னை பார்க்கும்போது நம்ம தலை அஜித் மாதிரி தான் இருக்க மச்சான். நீ இப்ப வெறும் மாப்பிள்ளை கிடையாது, தமிழ்நாட்டோட பெரிய மாப்பிள்ளை. நிஜமாவா? ஆமா மச்சான். தேங்க்ஸ்டா. அண்ணே அண்ணே எல்லாமே முடிஞ்சிச்சுண்ணே. என்னடா முடிஞ்சிருச்சு? தேவயானிய காணும்ண்ணே. தேவயானிய காணுமா? சும்மா இருடா லூசு பையல. அண்ணே தேவயானி வீட்டுல எங்கேயும் இல்ல, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் இல்ல. தலைப்புச் செய்திகள். சுந்தரகாந்தபுரத்திலிருந்து காணாமல் போன கன்னிப்பெண்ணை பற்றிய தகவல் போலீசாருக்கு கிடைத்துள்ளது. தற்போது அவர்கள் பழனியில் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். ஹலோ சார்,
எஸ் சார் நீங்களா? இவர் வந்து தமிழ்ல பெரிய எழுத்தாளர் மா ராஜசேகர கிருஷ்ணன். இவர் ஆர்கேன்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியாதா? எழுத படிக்க தெரியாதவங்கிட்ட எழுத பத்தி சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன விஷயம்? எதுக்கு வந்தீங்க? சார் ஒரு பிரச்சனை இருக்கு. நேற்றுக்கு சுந்தரகாந்தபுரத்திலிருந்து ஒரு வயசு பொண்ணு மிஸ்ஸிங் ஆயிட்டா. அந்த பொண்ணோட பேரு வந்து தேவயானி. எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவ இங்க தான் வந்ததா சொல்றாங்க. அதனால இந்த இடத்த கொஞ்சம் சர்ச் பண்ணணும். ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். அதுக்கு நீங்க இங்க சர்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை. நானே தேவயானியை இங்க கூப்பிடுறேன். தேவயானி, தேவயானி. தேவயானி, இவங்கெல்லாம் உன்னை கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்காங்க. நீ போறியா? இல்ல, நான் அந்த நரகத்துக்கு போக மாட்டேன். கண்ணு, நீ என்னம்மா சொல்ற? நீங்க கவலைப்பட வேணாம் சார். நீங்க தான் இவளோட அப்பாவா? அப்பா இல்ல, சித்தப்பா. அப்பா வெளியில நிக்கிறாரு. இங்க அவர் வந்தாருன்னா ஏதாவது செஞ்சிருவாரு. அதனால நான் தான் அவரை வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். இவ இங்க வந்தது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவளுக்கு படிக்கணும், எழுத படிக்க கத்துக்கணும். அவளை படிக்க வைக்காம நீங்க பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்க. நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு குழந்தையோட சுய உரிமைகளை நீங்க இல்லாம பண்ணிட்டீங்க. இவளோட அப்பா ஏன் முன்னாடி வராம இருக்கிறதா அவருக்கு நல்லது. இவளை நீங்க கூட்டிட்டு போலாம். ஆனா இவ உங்க கூட வரணும்னா இவளை படிக்க வைக்கிறேன்னு நீங்க எல்லாரும் இவளுக்கு ப்ராமிஸ் பண்ணணும். அப்படி செய்யறதா இருந்தா இவளை கொண்டு போகலாம். கண்டிப்பா நாங்க இவளை படிக்க வைக்கிறோம். சரி, அப்படின்னா இவ கண்டிப்பா உங்க கூட வருவா. எங்க ஊருக்கு நீங்க ஒரு வாட்டி வரணும். அதுக்கு என்ன, கண்டிப்பா வரேன். உங்க ஊரை பத்தி தான் நான் ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன். அதை எழுதி முடிக்கணும்னா எனக்கு அங்க வந்துதானே ஆகணும். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் நாங்க பண்ணி தர்றோம். சரி, உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? இனி நல்ல புள்ளைய இவங்க கூட போ. நீ பெரிய ஆளாயிடுவ. அன்புக்குரிய என் சுந்தரகாந்தபுரத்து கிராம மக்களே, வணக்கம். உங்களில் எத்தனை பேருக்கு எழுத படிக்க தெரியும்? யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? படிக்க தெரியாததுனால எப்பவாவது நீங்க யாராவது கவலைப்பட்டிருக்கீங்களா? சரி, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அது நம்மளோட மோசமான நேரம்னு நினைச்சுக்கோங்க. அதை பத்தி இனிமே யாருமே கவலைப்பட வேண்டாம். இனிமே உங்க எல்லாருக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆமாம், எல்லாருமே இனிமே படிக்கலாம். அதுவும் இல்லாம இங்கே ஒரு பள்ளிக்கூடம் வரப்போகுது. உங்களோட இந்த சௌபாகியத்துக்கெல்லாம் இந்த பொண்ணு தேவயானி தான் காரணம். தேவயானி, இங்கே வா. இந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்துக்கு இவ காரணமாயிட்டா. நீங்க எல்லாருமே இவளுக்காக மனசார வேண்டணும். இன்னொரு விஷயம், எனக்கு இந்த இடமும் உங்களையும் ரொம்ப பிடிச்சி போச்சு. கொஞ்ச நாள் நான் இங்கே தான் இருப்பேன். உங்கள் கூட எல்லாம் வாழணும்னு ஒரு ஆசை. நான் எழுதிட்டு இருக்கிற புதுக்கதை இந்த ஊரை பற்றி தான். அதை இந்த ஊர்லேருந்து எழுதி முடிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ஆனாலும் வாக்தேவதையோட அருள் கிடைச்சிருக்கு. இந்த ஊரில் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் பார்க்கலாம்.
பாடம் படித்திட புத்தகம் கேட்டேன், புத்தகம் தந்ததையா. அதை நானும் படித்திட கண்ணாடி கேட்டேன், கண்களை தந்ததையா. நான் படித்த பாடமெல்லாம் உந்தன் குரல் சங்கதி, அகல முதல் எழுத்தெல்லாம் உன்னன் பினா இங்கிதே. நீ சொல்லும் கதையெல்லாம் நான் இன்று பார்க்கிறேன். நான் படித்த கதையிலே உன் முகம் பார்த்தேனே. உந்தன் கவிதையோ என் மனம் பாடக் கண்டேனே. இந்த இதயமோ உன்னிடம் போகக் கண்டேனே. இனி கவிதையும் கதைகளும் எழுதி பார்த்தேனே. இந்த சிந்தனை மையாகி மாறக் கொண்டேனே. இனி நான் உந்தன் கவிதை, நீ வந்தெழுதிட காப்பேன். நான் இன்று நீ வாராயோ. பாடம் படித்தேன், புத்தகம் பார்த்து உங்கதை நானானே. அதையும் கண்ணில் பார்த்தேன், என் உயிர் விட்டேன், உன்னுயிர் நானானே. இந்த அனுபவம் மிகச் சிறந்தது. என்னை நினைத்தது தொட்டு மலர்ந்தது. இந்த உயிர்களும் உன்னை மணந்தது. இனி விரைவில் நான் உன்னை அடைவதும் அது உன்னிடம் சொல்கிறேன். என் உயிர் புலவா உன் பதில் சொல்வாயா. அது உன்னிடம் சொல்கிறேன். என் உயிர் புலவா உன் பதில் சொல்வாயா. ஒரு பாடம் படித்திட புத்தகம் கேட்டேன், புத்தகம் தந்ததையா. அதை நானும் படித்திட கண்ணாடி கேட்டேன், கண்களை தந்ததையா. இதுதான் நம்ம வீடு. ரொம்ப நாளாக இங்கே யாருமே தங்கறது இல்லை. ஆனால் இங்கே எல்லா வசதியும் இருக்குது சார். இது பத்தலைன்னா சொல்லுங்கள் சார். இதுவே தாராளம். இவ்வளோ வசதியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். சரிங்க. நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி சரி பண்ணணும். நாளைக்கு பார்க்கலாம். சரிங்க சார். வணக்கம். ஐயா என்னம்மா, என்னாச்சு? இனிமே நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன். எழுத்த கடவுளா பாக்குறேன். அதோட அருமை தெரிஞ்ச உங்க கூட தான் நான் இனிமே இருப்பேன். அது பொண்டாட்டியா தான் நடக்கணும்னா அப்படி. ஏ புள்ள, என்ன காதலா? ஆமா, காதல் தான். என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியா? இருப்பேன், கண்டிப்பா இருப்பேன். உன் அப்பா அம்மா சித்தப்பா சித்தி இவங்களெல்லாம் பற்றி நினச்சி பார்த்தியா? எல்லாமே நினைச்சு பார்த்து முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். சரிம்மா, நீ என் கூட வாழறதுல எனக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை. உன்னை எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நீ உட்காரு. நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், குளிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ சும்மா உட்காந்து போர் அடிக்க வேண்டாம். என் புது நாவலோட கையெழுத்து நகல் நான் தரேன், படிச்சுட்டுரு. படித்து பாரு. இதை படித்தேன்னா இந்த கதையும் இதில் இருக்கிற பாத்திரங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடுறேன். கடல் மட்டத்தை விட குறைந்த இந்த உலகத்தோட ஒரு பகுதி, அதற்கும் கடலுக்கும் இடையில் உயர்ந்திருக்கும் ஒரு கரை பகுதி இந்த இடத்தை கடல் அலைகளில் இருந்து காத்து கொண்டிருக்கிறது. அந்த உயர்வான பகுதி என்றைக்கு மூடப்படுகிறதோ அன்றைக்கு அதற்கு கீழே உள்ள பகுதி கடலுக்குள் போய்விடும். அந்த இடத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் கடல் விழுங்கிவிடும். கடல் அலைகளில் மூழ்கி
வாழ்க்கையையும் கனவுகளையும் தொலைத்து விடுவார்கள். அம்மாதிரியான ஒரு பேரலை வருவதற்கு முன்னே ஒரு நாள் நான் அவள் கூட அங்கு காலடி எடுத்து வைத்தேன். கேரளா வந்தாச்சு, நீ வா. தேவயானி, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? இதுதான் காட்ஸ் ஓன் கண்ட்ரி, கடவுளோட சொந்த ஊர், குட்டநாடு. இங்கே தான் நாம இனிமே வாழ போறோம். எப்படி இருக்கீங்க சார்? சௌக்கியமா? நல்லா இருக்கேன் அஜய். இவர் தான் நான் சொன்ன அஜய். இவர் தான் நமக்கு இங்கே வீடு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். பேகு கொடுங்க. சரிங்க. ചേച്ചി മീൻ വേണോ? இதுக்கு என்ன விலை? ஏன் தேவு, உனக்கு மீன் வேணுமா? എന്താടാ അതിന്റെ വില? ഒരു മീനിന് 10 രൂപയാ. പക്ഷേ இது ചേച്ചി വെറുതെ എടുത്തോ. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணு புரியல. மீன் ஒண்ணுக்கு 10 ரூபாயா? ஆனா இதுக்கு ஒன்றும் தர வேணாங்கிறான், ஃப்ரீயா எடுத்துக்கோங்கிறான். ഇതെന്താടാ പ്രത്യേകത? പണം വേണ്ടാതിരിക്കാൻ? എനിക്ക് ചേച്ചി ഒത്തിരി ഇഷ്ടാ, അതാ. என்ன ചേച്ചി? அவன் சொன்னது உனக்கு புரிஞ்சதா? அவனுக்கு மேல காதலாம். நீ வா. இதான் சார் நான் சொன்ன வீடு. இது உங்களுக்கு போதுமான பாருங்க. ஆஹா, நல்லா இருக்கே. இதுதான் நான் மனசில் நினைச்ச வீடு. இதுவே போதும். உனக்கு ஓகேவா தேவு? அப்படின்னா நான் வரட்டுமா சார்? சரி, இடையில ஃப்ரீ டைம் இருந்தா இங்க வாங்க. இந்த தனிமையான வாழ்க்கையில எங்களுக்கும் யாராவது இருக்கிற மாதிரி இருக்கும். வரேன் சார், நான் கண்டிப்பா வரேன். அஜய், ஒரு நிமிஷம். எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. எல்லாம் திடுதுப்புன்னு ஆனதால கையில் காசு எதுவும் கிடையாது. ஏதாவது இருந்தால் கொடு, அடுத்த மாதம் தரேன். கொஞ்சம் ராயல்ட்டி கிடைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன சார், அடுத்த மாதம் திருப்பி தருவீங்கன்னா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச கொஞ்சம் காசு இருக்கு, திருப்பி தந்தா போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணும் சொல்லுங்கள். ஒரு 25,000 ரூபாய் இருந்தால் கொடு. ஓகே சார், நாளைக்கே ஏற்பாடு பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி. ஓகே.
പുതിയ ഐറ്റംസ് വന്നിട്ടുണ്ട് കുളി കഴിഞ്ഞാൽ ഉടനെ ഇടാം. നിന്നെ പെമ്പറോട്ടിക്ക് കൊണ്ട് കൊടുടാ. ഓക്കെ ഓക്കെ, നോ പ്രോബ്ലം നോ പ്രോബ്ലം. വേണ്ടെങ്കിൽ വേണ്ട, കണ്ടാലും മതി. വിശേഷം വല്ലതുമുണ്ടോ? ഒന്ന് പോടാ ചേട്ടേ. വേണ്ടായിരുന്നു. ബിനോയ് ഇറങ്ങിയിട്ടുണ്ടല്ലോ. അവൻ എന്നോട് കിന്നാരം പറയാൻ വന്നു. ഞാനങ്ങ് ആട്ടി വിട്ടു. നീ അറിഞ്ഞോ, ഒരു തമിഴ് ഫാമിലി താമസിക്കാൻ വന്നിട്ടുണ്ട്. സെറ്റപ്പ് കണ്ടിട്ട് ഒളിച്ചോട്ടമാണെന്നാ തോന്നുന്നേ. ആഹാ, രാവിലെ തന്നെ ഞാനും കണ്ടായിരുന്നു അവരെ. പെണ്ണിനെ കാണാൻ എങ്ങനെയുണ്ട്? ഒരു ഗുണവും ഇല്ലാന്നേ. சார் சார் ஆர்கே சார் தானே? அஜயன் சார் தான் இங்கே என்னை அனுப்பி வச்சாரு. என்னோட பேர் பினோய். வீட்டு உபயோக பொருட்கள்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறவங்க நாங்கள். உங்களுக்கு ஏதோ சாமான்கள்லாம் தேவைப்படுதுன்னு அஜயன் சார் என்கிட்ட சொன்னார். ஆமாம், உண்மைதான். அஜயன் சார் என்கிட்ட சொன்னதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது வேணும்னா கேளுங்க, அதையும் கொண்டு வந்துடுறேன். ஓகே. பார்த்து பார்த்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் பிராண்டட் ஐட்டம் தான் மேடம். மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? அது வந்து மொத்தமாக 7000 ஆகுது சார். இதில் 1000 ரூபா இருக்கு. மீதி தவணை முறையில் 2-3 வாட்டியாக தந்துடுறேன். ஓகே சார், இந்தாங்க. வரேன் சார். പരലി പരലി പരല് പൂവാലി പരല് ഇന്നലെ നേരത്തി പരല് വെള്ളത്തിലോട് നല്ല. ഇനി അണ്ണാച്ചി ഒരു പാട്ട് പാട്. ഒരെണ്ണം കൂടി വാങ്ങി തന്നെ ഞാൻ പാടാം. അണ്ണാച്ചിക്ക് എന്റെ വക ഒരെണ്ണം കൂടെ. வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். ஒரு குப்பையும் கூட இருக்கு. வாசப்படி வேணும். ആട്ടം പാട്ടൊക്കെ കൊള്ളാം. ചുറ്റിൽ ഒരു കണ്ണു വേണേ. பேடிப்பிச்சு களஞ்சല്ലോ அண்ணாச்சி. ஆரா அது? உங்களுக்கு தெரியாதா? அவர் தான் ஆர்கே, எங்க ஊர்க்காரரு. தமிழ்ல பெரிய எழுத்தாளரு. அங்க சாராயத்துக்கு எதிராக பேசுறவரு. அவர் மட்டும் என்ன இங்க பார்த்திருந்தா நானும் நீங்களும் இந்த வியாபாரம் எல்லாம் காலி. மச்சான் கதை வச்சிடலாமா? அதெல்லாம் வேண்டாம். உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக தான் நாங்க வந்தோம். நீ என் முறை பொண்ணு. நீ வாழ வேண்டியது என் கூட தான். நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. வா, நாம போலாம். நீங்க என்ன நிம்மதியா வாழ விட மாட்டீங்களா? எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையை நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போறேன். என்னை விட்டுருங்க. மரியாதையா எங்க கூட வர்றதுதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா உன்னை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போக வேண்டியிருக்கும். எல்லாரும் இருக்கீங்களா?
ஊர்ல எல்லாருக்கும் சௌக்கியம் தானே? டேய், நீ ஒருத்தன் தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். விவேக், அமைதி தான் மனுஷத்தன்மை. என்ன இருந்தாலும் நீ படிச்ச பையன் தானே. கோபத்தை கட்டுப்படுத்த கத்துக்க. அந்த கோபம் உன் உடம்பையும் அப்புறம் மனசையும் தான் பாதிக்கும். மூளைய வேலை செய்யாம பண்ணிடும். இந்த அழகையே இல்லாம ஆக்கிடும். அதனால கோபத்தை விட்டுரு. அப்புறம் இவளோட விஷயம். இவ இப்போ நான் தாலி கட்டின என்னோட பொண்டாட்டி. நீங்க எல்லாம் இங்க வந்து இப்படி நடந்துக்கிறது முறையா? எங்கூட வாழறதும் வாழாததும் அவ இஷ்டம். அவ இப்ப மேஜரும் கூட. அவ வந்தா நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். இதுக்கு மேலே அவளை கூட்டிட்டு போனோம்னா என்னை தாண்டித்தான் போகும். இதுக்கு நீ படாத பாடு பட வேண்டியிருக்கும். பட வெப்பண்டா. யாரு? நான் தான். கதவை தர. ஏங்க இவ்வளவு தாமதம்? 1-2 இடத்துக்கு போக வேண்டி இருந்துச்சு. நான் வீட்டு சாமான்களோட லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஒரு மாசத்துக்கான லிஸ்ட் இருக்கு. படி. அரிசி 10 கிலோ, கோதுமை 5 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, தேயிலை 1 கிலோ, உளுந்து 1/2 கிலோ, பருப்பு பொடி 1/2 கிலோ, மல்லித்தூள் 1/2 கிலோ, மிளகு 1 கிலோ, ஏலக்காய் 100 கிராம், உப்பு 1 கிலோ. அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும். கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருளையும் வாங்கணும். ஒரு ஃப்ரிட்ஜ் உடனடியா தேவை. இங்க குடிக்கிற தண்ணி அவ்வளவு நல்லா இல்ல. அதனால ஒரு வாட்டர் பியூரிஃபையரும் வேணும். எனக்கு எழுந்துருங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. ஏதாவது சாப்பிட்டு படுக்கலாம்ல? சாப்பிடலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். நீ அந்த டிவி ஆன் பண்ணு. நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. வணக்கம். தலைப்புச் செய்திகள். பிரபல திரைப்பட நாவல் எழுத்தாளரும் தமிழ் ஐக்கிய மன்றத்தினுடைய நிறுவனரும் ஆசிரியருமான மா ராஜசேகர கிருஷ்ணன் என்கிற ஆர்கே சுந்தரகாந்தபுரத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை கடத்தி கொண்டு சென்றதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தீவிர விசாரணை மற்ற மாநிலங்களுக்கும் பரவி வருகிறது. காதலிப்பதாக நடித்துதான் இந்த நபர் அப்பெண்ணை கடத்தி சென்று விட்டதாக இவ்வழக்கை விசாரணை செய்யும் போலீசார் தெரிவித்துள்ளனர். என்னோட அப்பனும் அப்புறம் முறமாமனும் சேர்ந்து செஞ்ச சதிதான் இது. போச்சு, எல்லாமே போச்சு. எனக்கு இருந்த எல்லா நல்ல பேரும் போச்சு. நீதான் எல்லாத்துக்கும் காரணம். தேவு, பரவாயில்ல, விட்டுடு. ஏதோ திடீர்னு வந்த கோபத்தினாலையும் வருத்தத்தினாலையும் இப்படி சொல்லிட்டேன். என்ன ஆனாலும் தாங்கிக்க நான் தயார். நீ கவலைப்படாத. வரியா? நான் ஏற்கனவே குளிச்சிட்டேன். வந்தா நீ தான் படிப்பிக்க. எனக்கு நல்ல நீச்சல் தெரியும். போலாம். ஹலோ மேடம். என்னங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யாரு? வினோய் சார். யார் இது? வினோயா? ஆமாம் சார். பேமெண்ட் தரேன்னு சொன்னீங்க, அதான் சார் வந்தேன். ஆமாம், சரிதான். ஆனால் 1 வாரம் கூட ஆகும் கேஷ் கிடைக்க. சார் இது ரொம்ப தப்பு சார். ஒரு டேட் சொன்னீங்கன்னா அதில் கரெக்டாக இருக்கணும் சார். நீங்கள் என் பணம் இன்னைக்கே வேணும். இந்த பாரு பினோய், நான் நாளைக்கு பழனிக்கு போகிறேன். எனக்கு கேஷ் தர வேண்டிய பப்ளிஷர் அக்கௌண்ட்டில் கேஷ் போடலை. நான் நாளைக்கு காலையிலேயே அங்கே போயிட்டு அவனை நேரில் பார்த்துட்டு வந்து பணம் தரேன். அதுக்கு 1 வாரம் ஆகுமா சார்? நான் 3 நாளாக திரும்ப வருவேன். அதுக்குள்ளே பணத்தை ஏற்பாடு பண்ணி வைங்க. அதான் உங்களுக்கு நல்லது. நான் கிளம்புறேன், மறந்துடாதீங்க. ஹலோ சார், ஆர்கே பேசுகிறேன். ஆமாம் சார், புரியுது சார். நீங்கள் பணம் போடுறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே போடலை. என்ன சார் இது? பணமா? என்ன பணம் சார்? உங்களோட ராயல்டி தான் நான் மொத்தமாகவே செட்டில் பண்ணேன்.
முதல் 10 எடிஷனோட ராயல்ட்டியை தான் நான் எல்லா ரைட்டர்ஸ்க்கும் கொடுக்கறது வழக்கம். அதானே என்னோட பாலிசி. சார் நீங்க இப்படி அநியாயமா பேசக்கூடாது. வேற வருமானமே இல்லாத ஆள் சார் நான். சார் இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை சார். உங்களை வாழ வைக்கிறது என் வேலை இல்ல. நீங்க போன வைங்க சார். எனக்கு வேற வேலை இருக்கு. ஹலோ 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 சார். ஹலோ ஹலோ. ச்சே, நடிக்கிறான். அந்த ஆளு போனை வச்சுட்டான். என்னாச்சு? அந்த பப்ளிஷர் சரவணன் இருக்கான்ல, அவன் கேஷ தராம ஏமாத்துறான். என்னோட நிலைமைய பாத்தியா? கடனா கூட யாருமே காசு தர மாட்டாங்க. நான் நாளைக்கே பழனிக்கு போறேன். நேர்ல போனா தான் அவன் காசு தருவான். அப்ப நான் இங்க தனியா. தேவு, ஒரு நாள் தானே, பரவாயில்ல. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிய. எவ்வளவு லேட் ஆனாலும் நான் திரும்பி வந்துடுவேன். ஏய் சரிடா. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் நல்ல ஆளுங்க. அப்புறம் நான் இங்க இல்லைன்னு யாருக்கிட்டையும் நீ சொல்லிடாத. பயம்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை விட்டு தனியா இருக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். அது பரவாயில்ல. நான் ராத்திரிக்குள்ளே திரும்பி வந்துடுவேன். சரி. நீங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்களாயிட்டீங்க. என்ன பாக்குறீங்க? ஏதாவது யோசிக்கிறீங்களா? ஓ, சாப்பாடு வேணுமா? மன்னிச்சிடுங்க, நான் கொண்டு வரேன். கல்யாணத்துக்கு போகணும், அவன் முகத்தை பார்க்கணும். நிறைய லவ் ஸ்டோரி படங்களில் சர்ச் வெட்டிங் தான் ஒரு கிளைமேக்ஸாக வரும். அம்மா, அண்ணா வாங்கண்ணே, உள்ள வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன பார்க்க வந்துட்டீங்களே. என் தேவுவை என்னால பார்க்காம இருக்க முடியுமா? அப்புறம் திருமண வாழ்க்கைலாம் எப்படி போகுது? ஓரளவுக்கு நல்லாதான் போகுது. மாப்பிள்ளை எங்க? காலையில பழனி வரைக்கும் போனாரு. பப்ளிஷரை பார்க்க. நைட் தான் திரும்ப வருவாரு. நீங்க வந்து உள்ள உட்காருங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன்.
அப்பாவை பத்தி அம்மாவை பத்தி ஒண்ணுமே கேட்கலையே. வேணும்னு தான் நான் கேட்காம இருந்தேன். கேட்டேன்னா அவங்க ஞாபகத்திலேயே நான் சோகமாயிடுவேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இங்க சோகமா இருக்கிறதா நீங்க நினைச்சுப்பீங்க. அதனாலதான் அவங்களோட ஞாபகத்துல என்னைக்குமே நான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். அது போதும் எனக்கு. மிஸ்டர் ஆர்கே, உங்ககிட்ட பேச வேண்டியது எல்லாமே நான் ஏற்கனவே பேசிட்டேன். இனிமே சொல்றதுக்கும் தரதுக்கும் ஒன்றும் இல்லை. சார், அது எப்படி சரியாகும்? உங்களோட சரியும் தப்பும் பார்க்கறது ஏன் வேலை கிடையாது. அதை நீங்களே பார்த்துக்கலாம். நீங்கள் போகலாம். இதை பாருங்க சார், என் காசு வராமல் நான் இங்கேருந்து போகிறதா இல்லை. டேய் எழுந்துடுறா. நான் ஒரு பப்ளிஷர் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பச்சை பொறுக்கியா இருந்தேன்டா. அசல் ரவுடி. சார் சார் போடா சார் போடா. இதுக்குள்ள கால் எடுத்து வச்ச நடக்கிறதுக்கு உனக்கு கால் இருக்காதுடா. வந்து சார், சார், சார் என்ன சார் இது? தேவையா, என்னால முடியல. இது இப்ப எனக்கு எல்லாத்தையும் மறக்க தேவை. இது இல்லாம என்னால இனிமே வாழ முடியாது. தேவு, கதவை தர. நீங்க குடிச்சிருக்கீங்களா? எதுக்குங்க? எல்லாத்தையும் மறக்கத்தானே குடிச்சேன். உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை? பொண்டாட்டி பிள்ளை ஆச்சுனாலே ஆம்பளையோட வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்துக்கு இடம் இல்லை. அப்புறம் வாழ்க்கை முழுக்க பிரச்சனை தான். வந்துட்ட பேசுறதுக்கு. ஏனோ ஏனோ நெஞ்சம் மறப்பதில்லை, என்னோட கவலைகள் இறப்பதில்லை. வாழ்வில் நானும் எங்கோ விழுந்து விட்டேன், என் வாழ்வின் சூழல் என்னை கவர்ந்து விட்டேன். இது வாழ்க்கை நானும் இப்போ தெரிந்து விட்டேன், நிஜமான வாழ்க்கை என்று உணர்ந்து விட்டேன். ஒரு காதல் ஒன்று தானே, அதுதானே என்று மானே, உன் வாழ்க்கை இப்போ நின்னே மானே. இரு கண்ணம் என்று மானே, இரு கங்கை என்பேன் தேனே, உன் விழிகள் மழை பெய்வேனே மானே. ஓ பெண்ணே 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 பெண்ணே, இந்த காதல் தானே உன் வாழ்க்கை கோடு. கண்ணே 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 கண்ணே, இனி நீயும் மாற எங்க வாய்ப்பு இது? விவேக், உன்ன மாதிரி நல்லவனான பணக்காரனை நான் இதுவரையும் பார்த்ததில்லை. உன்ன மாதிரி ஒரு அழகனையும் நான் பார்த்தது கிடையாது. அப்படியாப்பட்ட ஒன்ன அவ தூக்கி போட்டாளே.
அண்ணே ஏனே என்ன அழ வைக்கிறீங்க? அலறதுக்கு இல்லப்பா, நான் என் மனசுல பட்டதை சொன்னேன். அண்ணே எனக்கு 10 வயசு நடக்கும் போதே என் தேவுவை நான் காதலிக்க ஆரம்பிச்சேன். அத அவெல்லாம் மறந்துட்டு தானே அந்த ஆர்கே திருட்டு பயலோட போனா. எனக்கு அதை பத்திலாம் நினைக்கவே முடியலண்ணே. எனக்கு உன் துக்கம் புரியுது. அந்த நினைப்பு நம்மளை எப்படி சாகடிக்கும்னு தெரியும். கடைசியில நாம பைத்தியமா நடப்போம், அப்புறம் உயிரை விட்டுருவோம். அப்பவும் இந்த பொம்பளைங்க நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது இப்படியே தொடரும். நானும் இப்படியே போனா சாகத்தான் போறேன்னு. ஏ மக்கு, சாக போறியா? கிட்டவா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா? நீ அவளை ரேப் பண்ணிடு. டேய் என்னடா சொன்ன? தேவு நம்ப விட்டு பொண்ணுடா, எங்க அக்காவோட ரத்தம். இந்த மாதிரி தப்பா பேசுன உன் கதையை நான் முடிச்சிருவேன்டா. கண்ணதா சக்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி குட குடி மச்சான போல் பாட பாருண்டா. தேவையா கொஞ்சம் நில்லு. தேவையா, எனக்கு கொஞ்சம் சாராயம் வேணும். காலையிலேயே என் கையெல்லாம் பாரு நடுங்குது. என்ன சார் இது, இப்பெல்லாம் காலங்காத்தாலே ஆரம்பிச்சிடுறீங்களா? காலையிலலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க சார், ஏன்னா இப்போ அங்கே டைட் செக்கிங் இருக்கு. அது பரவாயில்ல, நீ போனா அவங்க தருவாங்க. நீ அவங்களோட டெய்லி கஸ்டமர் தானே, நீ வா வந்து வாங்கி கொடு. சரி வாங்க போய் பார்க்கலாம். ചേച്ചി ചേച്ചി എന്താണാച്ചി ഈ നേരത്ത്? ഈ സാറിന് രാവിലെ ഒരെണ്ണം വേണമെന്നെ. ഈ സാറിന് എന്ത് പറ്റി? നാടൻ സാധനം അത്രയ്ക്ക് പിടിച്ചു പോയോ? സാധനമൊക്കെ തരാം, ഇവിടെ എങ്ങും നിന്ന് കുടിക്കരുത്. ചെക്കിങ്ങിന് അവന്മാർ എപ്പോഴാ വരാന്ന് പറയാൻ പറ്റില്ല. അടിച്ചോ. ഓ ഇതെന്തോന്ന് ഇത്ര എണ്ണ നിങ്ങൾ തന്നേ? വല്ല അമ്പലവും കുത്തി തുറന്നതാണോ സാറേ? சார், நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதா நினைக்கக்கூடாது. உங்களுக்கு என்னை விட அறிவும் மூளையும் ஜாஸ்தி. எதுக்கு சார் இப்படி தன்னைத்தானே கெடுத்துக்கிறீங்க? ஏன் சார் இப்படியெல்லாம்? என் வாழ்க்கையே என் கையை விட்டு போகுது அஜய். கடன் தொல்லை ஏறிட்டே போகுது. உனக்கும் தான் நான் காசு கடன் பட்டிருக்கேனே, ஆனால் எனக்கு திரும்பி கிடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ கூட என்ன ஒருத்தையும் இருக்கா. யோசிச்சு பார்த்தாலே வாழ்க்கை இருட்டா தெரியுது அஜய். அதுக்கு எதுக்கு சார் இல்லாத பழக்கம்லாம் ஆரம்பிச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க? சார், நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போதைக்கு தேவயானிக்கு நான் ஒரு வேலை சரி பண்ணி தரேன். என்னோட நண்பனுக்கு இங்கே ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கு, ராயல் கார்மெண்ட்ஸ். அங்கே நிறைய பொம்பளை பசங்க வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு ஓகேனா நான் ரெடி பண்ணி தரேன். இந்த வாழ்க்கையே ஒரு கேள்விதான், அதன் பதிலும் நாம தொலைத்தோமே. இனி வாழ்க்கையே அதன் தேடல் தான், அதை தேடி தேடி தொலைவோமே. சிறு துன்பங்கள் இந்த வாழ்க்கை இடைத்தேர்தல் போல வருவோமே. அதை மீறினால் இந்த உலகத்தில் இனி நாமும் வானில் பரப்போமே. வாழ்வேனியாடும் மாட்டம் தானேது, தெரியாம நானும் தவிப்பேன். சில போது வாழ்வே இருளாக தோன்றும், இருளில் நாம் சூடும் தீபம் எங்கே? அந்த தீபம் நானும் இங்க தேட, அதில் வாழ்வின் அர்த்தங்களை தேட, அதுக்கேத்த
நீங்கள் கொஞ்சம் நில்லுங்க. இந்த டாப் கிளாஸ் ஐட்டத்தை நான் என் பொண்டாட்டியை வச்ச உங்களுக்கு சர்வ் பண்ண வைக்கிறேன். நீங்கள் எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணால் போதும். என்ன சொல்கிறீங்க? வரவேற்பு எந்த அளவு ஜோரா இருக்கோ அந்த அளவு ஹெல்ப்பு ஆர்கேக்கு காசாவும் இல்லாமையும் கிடைக்கும். நீங்கள் இங்கேயே நில்லுங்க. நான் போய் என் பொண்டாட்டியை அனுப்புகிறேன். தேவு, தேவு, தேவயானி, அடியே என் பொம்பளை ரூபத்தில் வந்த தேவதை, என்னோட சில நண்பர்கள் வந்திருக்காங்க. நீ இதை அவங்களுக்கு பரிமாறி கொடு. கவுண்டர் வீட்டோட பெருமையும் வரவேற்பும் அவங்களுக்கு தெரியட்டும்டி. ஏய், உங்ககிட்ட தானே சொன்னேன், இது அவங்களுக்கு பரிமாறு. ஓடி. ஏய், ஆடையெல்லாம் கட்டி பியூட்டி கான்டெஸ்ட்டுக்காக போக போற? ஏய், இது இல்லாம போ. அவங்கள நம்ம ஆளுங்கடி. மாட்டேன், நான் போக மாட்டேன். மாட்டியா? நீ போக மாட்டியா? நீ என்ன பண்ணும் நான் தான் முடிவு பண்ணுவேன், புரியுதா? நான் சொல்றேன்ல, நான் சொன்ன நீ போக மாட்ட. அவங்கெல்லாம் யாரும் தெரிய மாட்டேன் உனக்கு. எல்லாம் என்னோட நண்பர்கள், புரியுதா? அப்படியே உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்றுறேன். தேவு, நீ படித்து முடிச்சியா? நான் எழுதின கதை படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உன்னால் படிக்க முடிஞ்சதா? தேவு, நாம் பார்க்குற இந்த காட்சியெல்லாம் கிடையாது வாழ்க்கை. இதெல்லாம் சுத்த பிரமை. வாழ்க்கையிலேயே நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. காடு, மலை, ஆறு, குண்டு, இந்த மாதிரி எல்லா கஷ்டத்தையும் தாங்கித்தான் நாம் வாழணும். இதெல்லாம் என்னோட எழுத்தில் பார்த்தா பிரம மட்டும்தான். உனக்கு தெரியும், நீ காதலிச்சது நிஜத்தை இல்லை, பொய்ய. அது வாழ்க்கை கிடையாது. அங்க உன்னால ஒருபோதும் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, உனக்கு தகுந்த புருஷன் நான் கிடையாது. ஏதோ ஒரு நிமிஷத்துல நீ பார்த்த மாயக்காட்சி மட்டும்தானா. இது வெறும் இன்ஃபேச்சுவேஷன். இது ரொம்ப நாள் நீடிக்காது. வாழ்க்கையில நீ படிச்ச கதையில இருந்தவ மாதிரி நீ அழக்கூடாது. உனக்கு எல்லா சுகமும் துக்கமும் ஷேர் பண்ணவும், வேண்டியதெல்லாம் தரவும் எல்லாரும் இருக்காங்க. உன்னோட அப்பா, அம்மா, சித்தப்பாங்க, சித்திங்க. இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். கொஞ்ச நாள் போகையில உனக்கே போர் அடிக்கும். அதனால இது வேணாம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது எல்லாத்தையும் நீ மறந்துடு. ராத்திரி ஆக போகுது, வீட்டில் உன்னை தேடுவாங்க. நீ போமா, போய் நீ கத்துக்கிட்ட இந்த அறிவை இந்த உலகத்துக்கு பகிர்ந்து கொடு. நீ வீட்டுக்கு போ, நானும் கூட வரேன். அச்சரங்கள் எனும் நட்சத்திரங்களின் மினுமினுப்பும், அறிவெனும் ஞாயிற்றின் உதய கிரணங்களும் தேவயானியின் வாழ்வை இனி அழகானதாக்கும். அலங்காரம் கூட்டும். வாழ்வியலின் உயிர் நாடியே அறிவும் ஞானமும் தான். அந்த அறிவையும் ஞானத்தையும் அருள்வதே கல்வி எனும் காமதேனு.
கண்ணின்றி வாழ்வதனினும் கொடிது கல்வியின்றி வாழுதல். வள்ளுவத்தை உணர்வோம். என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. என்னத்தா நீ சொல்லாத்தா, என்னத்தா சொல்லாத்தா, காதல் எனக்குத்தான். நீ சொன்னேன்னா என்னோட மூச்சு உனக்குத்தான். உன்னருகில் நான் இருந்த, என் அருகில் நீ இருந்த, ரெக்க ரெண்டு முளைச்ச நான் இப்போ தூரம் போகுதடி. அமெரிக்க மாமன் நானு, என் நாட்டு கட்டணி, நீ நான் சேர்ந்து புட்டன காதல் கொண்டாட்டம். நீ நில்லு 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 நில்லத்தா, கிட்ட 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 வாத்தா. ஏ மாமோய் 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 நின்னேனே, நான் கிட்டே 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 வந்தேனே. அடி நில்லாத்தா நீ வாத்தா, நான் நின்னேனே இப்ப வந்தேனே. மகடி என்கிட்ட கவுண்டர் கொண்டாட்டி. இல்ல நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன் அமெரிக்க மாமா. நீ வாடி என்கிட்ட, சும்மா ஓடி என்கிட்ட. நான் ஓடி வந்துட்டேன். தரகிடுதோம் தரகிடுதோம் தரகிடுதோம். உன்னோட நானும் போவேன நியூயார்க், நம்மோட நாம எடுப்போமே செல்ஃபி. நியூயார்க்கு வேணா, இங்கிலாந்து வேணா, நம்ம ஊரு போதும், அதானே ஹாப்பி. என்னோட நீயும் வந்த உலகம் சுத்தி காட்டுவே, வானத்தில ஃப்ளைட்ல நாம பறப்போவே. என்னோட செல்ல மாமா ஃப்ளைட் எல்லாம் வேணா, பைக்கில நாம ரைடு போலாமா? நீ ஜீன்ஸ் பாண்டி போட்டு என் கூட வரியா, உலகம் முழுக்க நாம போவாம தனியா. நான் குதிச்சு வரேன்னு உன் கூட மாமோய், தாலிய கட்டிட்டு கூட்டிட்டு போங்க, நான் தான் உனக்கு பொண்டாட்டி. வாடி 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 வாடி, நீ வாடி வாடி வந்து எங்கிட்ட நில்லண்டி. நான் வந்தேன் 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 வந்தேன், நான் வந்து 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 உங்ககிட்ட நின்னேனே. போமா நாம போமா, போலாமே நம்ம போலாமே. நீ சொல்லாத்தா, என்னத்தா சொல்லாத்தா, காதல் எனக்குத்தான். நீ சொன்னேன்னா என்னோட மூச்சு உனக்குத்தான். உன் அருகில் நான் இருந்த, என் அருகில் நீ இருந்த, ரெக்க ரெண்டு முளைச்ச நான் இப்போ தூரம் போகுதடி. அமெரிக்க மாமன் நானு, என் நாட்டு கட்டணி, நீ நான் சேர்ந்து புட்டன காதல் கொண்டாட்டம். நீ நில்லு 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 நில்லாத்தா, கிட்ட 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 வாத்தா. மாமோய் 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 நின்னேனே, நான் கிட்டே 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 வந்தேனே.